வணக்கம். 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நின்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிலான குழு பயணத்தோட நாம் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் கோவிலை தரிசிக்கிறதுக்கு தாங்க. ஒரு புனித தீர்த்த யாத்திரை பயணங்கள் முழுவதுமாவே பேருந்துகளில் கழிஞ்ச மிகச்சிறந்த அனுபவம் தாங்க இந்த புருஷோத்தம வித்யா ஸ்ரீ பூரி ஜெகநாதர் யாத்திரை. இந்த 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தமிழகத்தில் சென்னையையும் கர்நாடகத்தில் பெங்களூரையும் மையமாக கொண்டு 9 நாட்கள் தொடர் பயணமாக சென்றதன் மூலமாக அதிகபட்ச தூரமான பூரி ஜெகநாதர் கோயில் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தோம். கிட்டத்தட்ட போக 1500 கிலோமீட்டர், வர 1500 கிலோமீட்டர். அந்த வழித்தடத்தில் இருந்த நரசிம்மர்கள் கோயில்களை சுற்றி பார்த்துட்டு சுமார் 3500 கிலோமீட்டர் பஸ் பயணங்கள்லேயே கழிஞ்சது. சென்னையில் இருந்து பூரி ஜெகநாதர் கோயில் வரைக்கும் போகக்கூடிய முழுமையான பயண அனுபவத்தில் வழித்தடத்தில் வர்ற ஆந்திராவில் இருக்கக்கூடிய மங்களகிரி, சிம்மாச்சலம், பத்ராச்சலம், அகோபிலம், ஸ்ரீகோர்மம் போன்ற முக்கியமான இடங்களும் அடங்கும். நம்ம பூரி என்ற சொல்ல கேட்ட உடனே நம்ம நினைவுக்கு வருவது இந்த 3 சாமி சிலைகள் தாங்க. அதில் பச்சை நிறத்தில் வலதுபுறத்தில் விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணர், ஜெகநாதர் என்ற பேரில் அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணர் தாங்க இவர். அதே மாதிரி இடதுபுறத்தில் இருக்கிறவங்க ஜெகநாதரோட, அதாவது கிருஷ்ணரோட அண்ணர் பலராமரும், அதே மாதிரி தங்கை சுபத்ரா தேவி இந்த 3 சிலைகளுக்கு நடுவில் இருக்கிறவங்க மஞ்சள் நிற உடை அணிந்தவங்க சுபத்ரா தேவியும் இருக்கிறாங்க. இந்த 3 சிலைகளோட முகமுமே சதுர வடிவத்தில் அமைக்கப்பட்டிருப்பது இதோட சிறப்பு. இந்த மாதிரி மூலஸ்தானத்திலேயே வைக்கப்பட்டுள்ள சாமி சிலைகள் 3மே வேப்பமர கட்டைகளாலேயே முழுவதுமாக செதுக்கப்பட்டிருக்குது. உலகத்திலேயே கட்டையாலான சாமி சிலைகளை வைத்து ஒரு கருவறை தெய்வம் வணங்கப்படுதுன்னா அது பூரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த இடம்தான். இந்த 3 சாமிகளை வணங்குற அளவுக்கு புனிதமாக 4வது தெய்வமாக இந்த சக்கரமும் வணங்கப்படுது. இந்த சக்கரம் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் இது அதோட விட்டம் பார்த்திங்கன்னா 11 அடி மிகப்பெரிய அளவிலான ஒரு சக்கரம் தான் மேலே வைக்கப்பட்டிருக்குது. இந்த 3 சுவாமி சிலைகளுமே இந்த கோபுரத்துக்கு கீழ்ப்பகுதியில் தான் வைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும். இப்போ இந்த புள்ளி மாதிரி ஒரு ஆள் மேலே ஏறிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உத்து பார்க்கணும், ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து இந்த வீடியோ பதிவுகள் பண்ணதுனால ஓரளவுக்கு துல்லியமாக தான் படம் பிடிக்க முடிஞ்சது. இந்த கோபுரத்தில் உத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஏறிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, ரொம்ப சின்னதாக தெரிவார் அவர். ஏன்னா இந்த கோபுரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 215 அடி, அதாவது 65 மீட்டர் தோராயமாக. இந்த உயர கோபுரத்தில் டெய்லி ஏறி முழுவதுமாக மேலே இருக்கக்கூடிய அந்த கொடியை சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த காட்சியை பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் இங்கே நின்று வெயிட் பண்ணிட்டு தான் இந்த படப்பிடிப்பு நடந்தது. அந்த ஏறக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தில் எங்கேயுமே ஒரு படிக்கட்டு அமைப்பு எங்கேயுமே இருக்காது. 2 பக்கமும் சின்ன ஒரு அணவு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல காலை பதிச்சு 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதுன்றது ஒரு ரொம்பவும் கஷ்டமான செயல். அதே மாதிரி இங்கே ஒரு தடவை இந்த கொடியை மாற்றலை அப்படின்னாக்கா, ஒரு நாளில் ஒரு தடவை அந்த கொடியை மாற்றலைன்னா 18 வருஷத்துக்கு அந்த கொடி எப்பயுமே மாற்றப்படாது அப்படின்ற ஒரு ஐதீகம் இங்கே கடைபிடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த நிகழ்வு ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. முதல்ல ஏறினவர் கொஞ்சமாக ஏறி மேலே போய் அந்த சமதள பரப்பில் போய் நின்ட்டார். இதுக்கு மேலே அவர் போக வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தவர் அவருக்கு பின்னாடியே வந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அதே மாதிரி அந்த சமதள பரப்புக்கு போகணும். இதே மாதிரி நாங்கள் பார்க்கும்போது ஒரு 3-4 பேர் ஏறிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி அந்த பக்கம், அதாவது நம்ம வலது புறத்தில் இருக்கிறோம், அதே மாதிரி இடதுபுறத்துலையும் மக்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் ஏறி மேலே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் உத்து கவனிச்சு பாருங்க, அவங்க மனுஷங்க ஏறிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது டெய்லி இந்த மாதிரி ஏறுறாங்க. ஏறின பிறகு அந்த முதற்கட்ட பகுதியில் போன உடனே அந்த இடத்துல நின்று எல்லாருக்கும் சூடம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மேலே ஏற ஆரம்பிப்பாங்க. ஏறும்போது மேலே ஏறி இருக்கிறவர் ஒரு சின்ன துணி மாதிரி போட்டு அந்த மேலே கொடி கொண்டு போகணும். அதாவது கீழே இருக்கக்கூடிய துவச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க கொடியை கொண்டு போய் மேலே மாற்றிட்டு பழைய கொடியை கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுக்காக இப்போ எடுத்துகிட்டு போகிற கொடியையும் பத்திரமா அவங்க மேலே கொண்டு போகணும். அதுவும் ஒரு முக்கியமான டாஸ்க் இவங்களுக்கு. ஸோ அவங்க ஏறக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா
அந்த ஒயிட் கலரில் வந்து எந்த கிரிப்புமே கிடையாது. ஸோ இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறுறது நம்ம பார்க்கலாம். சின்ன ஒரு பிடிமான சங்கிலி தான். அந்த பிடிமான சங்கிலியை விட்டா எல்லாருமே வந்து கீழே விழுக வேண்டியதான். அதே மாதிரி 4 பேர் வந்து மேலே போயிருந்தாங்க. 4 பேரும் இதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி போனாங்க. இதில் 2 பேர் மேலே ஏறினதை வந்து நம்மளே பார்த்தோம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வந்து மேலே ஏறிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏறுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஏறுறதுக்கே ஒரு 3:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ வெயில் வந்து இந்த லெவலில் இருந்துச்சு. இப்போ மேலே நிற்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து இதுக்கு மேலே போகிறதுன்றது வந்து இன்னமும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அணவு இருக்கும். காலை வந்து தோராயமாக வச்சு மேலே ஏறிட்டாங்க, முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இதுக்கு மேலே ஏறுறது வந்து அந்த ரவுண்டு இதில் வந்து ஏறுறாங்க இல்லையா, அங்கே வந்து எதுவுமே பிடிப்புன்றதே எதுவுமே இருக்காது இந்த ஒயிட் கலரில் ஏறக்கூடிய இடத்துல. இப்போ அந்த இடத்த தான் இப்போ ஏற போகிறாங்க. அது எப்படி ஏறுறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி சின்ன சங்கிலியும் வந்து அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஏறி அந்த சுதர்சன சக்கரத்தில் இருக்கக்கூடிய கொடியை வந்து தொட்டார் பார்த்தீங்களா? ரொம்ப சின்னதாக உருவம் தெரியும்னு நினைக்கிறேன். அதை உத்து பார்த்தா தான் தெரியும். இந்த கொடியேற்றும் நிகழ்வை வந்து அரங்கேற்றம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவில்லையே வழியாக வந்து இந்த சேவை செஞ்சுட்டு வர்ற ஒரு மரபு சேவக குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த அரும்பாடுபட்டு இந்த பணியை செய்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கரணம் தப்புனா மரணம் அப்படின்ற ஒரு சேவை பக்தியோடு மேலே போகிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்க பண்ணுறதுன்றது வந்து ஒரு புனிதமான விஷயம். அந்த சுதர்சன சக்கரத்தின் மேலே வந்து ஏறிட்டார் ஒருத்தவர். இப்போ எல்லோ கலரில், அதாவது மஞ்சள் நிறத்தில் தெரிகிறது எல்லாமே வந்து இப்போ கொண்டு போன கொடிகள். அதாவது ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு எடுத்துகிட்டு போனாங்க. நம்ம நடந்து போகும்போதே பார்த்தோம். அது வந்து இப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லென்த்து கயிறை வந்து கீழே போட்டு அதில் வந்து கொடிகளை இணைச்சி ஒரு பாலமாக வந்து கட்டி விடுவாங்க. அதுவும் ஒரு அமைப்பு கீழே இருக்கக்கூடியது. அதே மாதிரி சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் வந்து கட்டுவாங்க. அதே மாதிரி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுதர்சன சக்கரத்துக்கு மேலே அந்த கொடியை வந்து மாற்றுறதுன்றது வந்து தான் ரொம்பவும் சிரமமான விஷயம். அதையும் நம்ம பார்க்கலாம் எப்படி மாற்றுறாங்க அப்படின்றத. இப்போ கொண்டு போன மஞ்சள் கொடிகள் எல்லாத்தையுமே வந்து அவர் மஞ்சள் கொடியை மேலேருந்து எடுத்து கீழே நின்றுட்டு இருக்கிறவங்கள்ட்ட தூக்கி போடுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த அங்கே பழைய கொடி வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பழைய கொடி உருட்டி வச்சுருப்பாங்க. அது சிவப்பு கலர் கொடி. அந்த சிவப்பு கலர் கொடியை வந்து தனியாக உருட்டி வச்சதை இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அங்கேருந்து எடுத்து கீழே தூக்கி போடுவாங்க பாருங்களேன். ஸோ மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய புதிய கொடிகள் மேலேயும் இப்போ சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு சில பழைய கொடியை கீழேயும் தூக்கி போடுறாங்க. மேலே வந்து அந்த கொடிகள் வந்து இணைச்சிட்டு இருந்தார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து இணைக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் பத்தலை போல். ஸோ இன்னொரு ஆளும் வந்து நம்ம மேலே ஏறிட்டுருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அங்கே மேலே வந்து ஏறி அவர் கூட ஜாயின் பண்ணிக்குவார். அவரும் மேலே ஒரு வழியாக ஏறிட்டார். அந்த ஏறினவர் வந்து சுதர்சன சக்கரத்தில் இருக்கக்கூடிய கொடிகளை வந்து எடுத்து அதை வந்து ஒரு மாலையாக மாறி, அதாவது ஒரு கயிறுலேயே வந்து மஞ்சள் மற்றும் சிவப்பு இந்த மாதிரி வந்து சீரியஸாக அடுக்கி அதை வந்து முடிச்சு போடுறாரு போல். ஸோ அதை வந்து அங்கேருந்து தூக்கி போட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மொத்தம் 3 அடுக்காக வந்து கட்டுவாங்க. ஸோ முதல் அடுக்கை வந்து இப்போ தூக்கி போட போகிறாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அவர் முதல்ல தூக்கி போட்ட அந்த கொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொடியை வந்து கீழே இருக்கவர் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த ஒரு புறமாக கொண்டு போய் அதை ஒரு புறத்தில் கட்டி வச்சுருவார். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல காற்று அடிக்கக்கூடிய திசை வந்து வேறுபட்டிருக்குது. அதாவது கொடி வந்து வலது பக்கமாக பறந்துட்டுருக்கு இல்லையா, நாங்கள் இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து காற்று வந்து எங்களுக்கு வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் நோக்கி தான் அடிச்சிட்டு இருந்தது. அதே மாதிரி ஆனால் அந்த கொடிகள் வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் வந்து பறந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரில் போய் நின்று பார்த்தா தான் அதை வந்து உணர முடியும். இதில் வந்து முக்கியமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி அதாவது கயிறில் கோர்க்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த கொடிகள் வந்து அவர் கீழே நின்றுட்டு கட்டிகிட்ருக்காரு. ஸோ அதோட முடிஞ்சிடும். ஆனால் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மஞ்சள் கொடி பறந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த கொடியை தான் மாற்றுறதுன்றது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதுலேயும் வந்து ரொம்பவும் ஆபத்தான விஷயமும் கூட. இப்போ வந்து அந்த கொடி வந்து இப்போ மஞ்சள் கலரில் பறந்துட்டு இருக்கக்கூடிய கொடியை வந்து சிவப்பு கலர் கொடியை வந்து மாற்றுறது தான் வந்து இப்போ இன்றைக்கி இவங்க ஏற்பாடு செஞ்சுக்கிட்ட ஒரு நிகழ்வு. ஸோ அதுக்கு வந்து கீழே ஒருத்தர் நின்றுருக்காரு பார்த்தீங்களா,
அவர் வந்து இப்போ மேலே போகிறாரு. நம்ம வந்து ஒரு பக்கத்தில் இருந்து நின்று பார்க்கறதுனால நம்ம எந்த பக்கம் இருந்து மேலே போகிறாங்க அப்படின்றது நம்மளால் இங்கேருந்து சொல்ல முடியாது. மேலே போய் சப்போர்ட்டே இல்லாமல், அதாவது காலே ஊன்றதுக்கு இடம் இருக்காது. அந்த சுதர்சன சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த எட்ஜை பிடிச்சா மட்டும்தான் வந்து நம்மளால் கையை ஊனிட்டு அந்த இடத்துல நிற்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு மேலே ஏறி அங்கே இப்போ மஞ்சள் கலரில் பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் கீழே இறக்குவார். ஸோ இறக்குன கொடியை வந்து அந்த இடத்துலையே இவ்வளோ பெரிய கொடியுமே வந்து சுற்றி தான் வச்சுருக்கக்கூடிய ஒரு சின்ன பையில் வந்து அதை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்தால் தான் அடுத்த கொடி இதே கம்பத்தில் வந்து அவர் சிவப்பு கொடியை வந்து நட்டு திரும்ப இதே மாதிரி பறக்க வைக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டெலிகேட்டான ப்ராசஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடியை இறக்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ கொஞ்ச நேரத்தில் இந்த கொடியை வந்து சுருட்டி அவர் பையில் போட்டுக்குவார். இந்த கொடி மாற்றுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கீழே இருக்கக்கூடிய மேலே ஏற்றி உடனே முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சது தான். ஆனால் கிட்டத்தட்ட தோராயமாக முழுவதுமாக 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த முழு ப்ராசஸை பார்க்குறதுக்காக மக்கள் வந்து கோவிலில் அங்கங்கே நின்றுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டான ஸ்டேஜு, இந்த கொடி மாற்றக்கூடிய இடம். இந்த மஞ்சள் கொடி இறக்கிட்டு சிவப்பு கொடி ஏற்றப்படக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தருணம் தான் இந்த இடத்தோட ஹைலைட்டு பாயிண்ட்டே. ஸோ இதுதான் வந்து டெய்லி நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. இந்த கொடிக்கு உண்டான ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அது என்னென்னா, அந்த துணியை வந்து கைத்தறி துணியால், அதாவது கைத்தறி நெசவால் மட்டுமே நெஞ்சிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய நெசவாளர்கள் மூலமாக தான் அது நெய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி பருத்தி நூலில் மட்டும்தான் வந்து முழுக்க தயாரிக்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் வந்து சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தூய்மையையும் மற்றும் அது ஆதிசக்தியையும் குறிப்பிடுது. அப்புறம் வந்து நடுவில் இருக்கக்கூடிய சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்னம் வந்து முழுமையாகவே கையாலேயே வரையப்பட்டு செய்யப்படுது. ஸோ மிஷின் பிரிண்டிங் எல்லாம் கண்டிப்பாக செய்ய யாருமே இன்றைக்கு வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி மேலே வந்து இருக்கக்கூடிய குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சி வந்து கண்டிப்பாக வந்து மூங்கில் குச்சியை வச்சு செய்யப்பட்ட ஒரு குச்சியாக தான் இருக்கணும்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க அதில் ஆணித்தரமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கொடியை வந்து கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பூஜைகள் செய்கிறாங்க. ஒரு சில விஷ்ணு மந்திரங்கள், அப்புறம் ஜெகநாதன் மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்து இந்த கொடியை கட்டுற நிகழ்ச்சியே நடக்கும். அதே மாதிரி இந்த கொடியை கட்டுறவங்க முன்னாடியே சொன்னது மாதிரி சுனாரா அப்படின்ற ஒரு இந்த பாரம்பரிய இந்த கோவிலை சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து பண்ணுறாங்க. இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே பண்ணாமல் இல்லாமல் இந்த கொடியை ஏற்றுறதுன்றது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். அதுவும் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தருணங்களில் இந்த கொடி ஏற்றப்படுது. ஒரு வழியாக மஞ்சள் நிற கொடியை வந்து இறக்கிட்டு சிவப்பு நிற கொடியை வந்து ஏற்றி கம்பீரமாக பறக்க விட்ட அந்த தருணங்கள் வந்து ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஏன்னாக்கா காற்று அடிக்கக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் கொடி பறந்துட்டு இருக்கக்கூடிய உலகத்திலேயே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய இடமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து இந்த பண்ணப்பட்ட வீடியோ பதிவுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கோவிலை பற்றி ஜென்ரலான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலுக்கு வந்து முழுவதுமாக 4 திசைகளில் இருந்து உள்ள நுழையக்கூடிய அமைப்பில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதில் 4 திசைகள்லையும் 4 அவதாரங்களில் உள்ள நுழைகிற மாதிரி, அதாவது கிழக்கு பகுதியில் சிங்கத்வாரமும், தெற்கு பகுதியில் குதிரை துவாரமும், மேற்கு பகுதியில் வியாக துவாரம் அதாவது புலி துவாரமும், வடக்கு பகுதியில் வந்து ஹஸ்தி துவாரம் அதாவது யானை முகத்வாரமும், இந்த மாதிரி 4 விதமாக அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கோவிலில் வந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேட்ரி கார் வண்டிகள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது. நாங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்ரி கார் வண்டியில் தான் வந்து இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் பகுதி வரைக்கும் வந்தோம். நம்ம முன்னாடி பார்த்த சிங்கத்வாரம் தான் முன்னாடி வரக்கூடிய என்ட்ரன்ஸ். இந்த பேட்டரி கார்களில் வரக்கூடிய பயண அனுபவம் ரொம்ப மிகச்சிறந்ததாக இருக்கும். ஏன்னா வந்து காற்று மாசுபாடு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக கோவிலோட சுற்றுப்புற பகுதியில் வந்து இந்த மாதிரியான பேட்டரி கார் யூஸ் பண்ணுறது வந்து இங்கே நடைமுறையில் இருக்கின்றது ஒரு மிகச்சிறந்த விஷயமா இருக்குது. நம்ம வந்த பேட்டரி கார் வந்து கோவிலோட சற்று முன்புறத்தில் வந்து நம்மளை இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இறக்கி விட்ட இடத்துலேருந்து நம்ம நடைபாதையாக தான் வந்து எல்லோரும் முன்னாடி போய் கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரியான தான் இங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கோவிலுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய வேலையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்த குழுவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு யாத்ரா நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுச்சு. அதை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
நாம் போயிருந்த தருணங்களில் வந்து கொஞ்சம் வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த தருணங்களில் நம்ம நடந்து போனதுனால கொஞ்சம் வேர்வை தண்ணி ஊற்றிட்டு தான் நம்ம அந்த பகுதியில் கொஞ்சம் நடந்து போய்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த கூட்டமாக நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இவ்வளவு கூட்டமுமே வந்து நம்ம கூட வந்திருந்த பஸ்ஸில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து எல்லாருமே. நான் முன்னாடி சொல்லியிருந்த 20க்கும் மேற்பட்ட பஸ்ஸுகளில் எல்லாருமே தமிழகம் மற்றும் கர்நாடகத்திலேருந்து புறப்பட்டு வந்து இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதரை தரிசிக்கிறதுக்காகத்தான் இந்த இவ்வளவு பெரிய யாத்திரை கூட்டமுமே வந்து நம்ம ஒரு குழுவாக வந்திருக்கிறோம். ஸோ இவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து உற்சவ மூர்த்தியாக வந்து சாமியை கூட்டிட்டு தெருக்களில் நடந்து வந்த ஒரு மிகச்சிறந்த காட்சி தான் இந்த இடம். சரியாக நம்ம நடந்து வந்து இந்த சாமியை கூடவே வந்தோம். அப்போ அந்த தருணங்களில் வந்து இந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் வந்து வழக்கமாக மேலே கொடியேற்றுற நிகழ்ச்சி வந்து அரங்கேற்றம் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. சரியாக அதை பார்க்குறதுக்காக வெயிலில் நின்று எல்லாருமே வந்து இந்த சூரியன் இருக்கிற சைடில் அப்படியே கையை மறைச்சிக்கிட்டு நின்று கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காட்சிகள் தான் இப்போ நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த இடம் வந்து முழுவதுமாகவே நம்ம மக்களால் நிரம்பி வழிஞ்ச ஒரு தருணங்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட தருணம். ஸோ இந்த மாதிரியான தருணம் வந்து இந்த இடத்துல அமையிறது ரொம்ப கஷ்டம். மக்கள் எல்லாருமே கையை வச்சு மறைச்சிக்கிட்டு தான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அதை இந்த கேமரா வழியாக நான் காமிக்கிறேன். இப்போ இந்த கோவில் கோபுரத்தில் பல கொடிகள் வந்து பல நிறங்களில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொடிகள் தான் மாற்றப்பட வேண்டிய கொடிகள். ஸோ இதுக்கு பின்னாடி சூரிய கதிர்கள் வந்து நம்ம கண்ணுக்கு கூசுகிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்து இந்த கோபுரத்தை பார்க்கும்போது ரொம்ப சூரிய வெளிச்சம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நம்ம வந்து கையை மறைச்சிட்டு ஓரளவுக்கு தான் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அருமையான தருணங்கள். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எப்படி பறந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, காற்று அடிக்கக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் வந்து பறக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த கொடிகள் வந்து வழக்கமாக டெய்லி இவ்வளோ மேலே ஏறி மாற்றுவாங்க. அதே மாதிரி சூரிய கதிர்கள் வந்து இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்குதா, இந்த மெயினாக அந்த கொடிகள் சுற்றப்பட்ட கோபுரத்தோட நிழல் வந்து எங்கேயாவது விழுந்திருக்கா பாருங்கள். ஸோ அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய நிழலும் வந்து இந்த கீழ்ப்பரப்பில் எங்கேயுமே விழுகலை பார்த்தீங்களா. ஸோ அதையும் நம்ம உற்று கவனித்தோம். இப்போ இந்த பதிவிலேயே தெரியும், அதோட நிழல் வந்து இங்கே விழுகாமல் தன்னந்தனியாக அந்த கோபுரம் மட்டும் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமும் வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்து அதை உணரலாம். இதுவும் வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிசயம்னே சொல்லலாம். கோவில் வந்து வெளியில் வந்தோம்னா கடை போட்டிருப்பாங்க. அங்கே வந்து பிரசாதம், அதாவது குங்குமம், அப்புறம் சின்ன சின்ன படங்கள், அப்புறம் சின்ன விளையாட்டு ஜாமான்கள், இதெல்லாம் விற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பொறி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஜெகநாதர் பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜெகநாதர் பிரசாதம் வந்து இந்த கோயில் இந்த இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா தட்டில், இதுதான் அது. ஸோ இதில் வந்து அந்த பொரிமா இருக்கக்கூடியதை சாப்பிட்டு பார்த்தோம்னா வந்து இனிப்பாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து பொரி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கும், இல்லைன்னா உப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் இனிக்கும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான பிரசாதம் வந்து கிடைக்கும். அதை வந்து ஜெகநாதர் பிரசாதம் சொல்லுவாங்க. அதே மாதிரி முக்கியமான ஜெகநாதர் பிரசாதம் வந்து கோவிலுக்கு உள்ளே கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிடக்கூடிய இடம். எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளாகம் முழுவதுமே வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு, அதாவது கோவில் முன்புறம் ஏதாவது தேரோட்டமோ இல்லை ஏதாவது பொதுக்கூட்டமோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து முழுவதுமாக நடக்கிற மாதிரி இந்த இடம். அப்புறம் எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பூரி ஜெகநாதர் கோவில் கோபுரத்தோட கொடி இருக்கிற இடம். இந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண்டபம் வந்து ஆனந்த பஜார் அப்படின்னு சொல்கிறாங்க. பூரி ஜெகநாதர் அப்படின்னு சொன்னாலே பிரசாதம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிரசாதம் வந்து அதாவது ஒரு இலையில வந்து ஒரு 5-6 டைப் ஆஃப் சாப்பாடு, ஸ்வீட்டு எல்லாமே வச்சு படைப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து எதுவுமே வந்து தகரமோ அலுமினியமோ அந்த மாதிரியான பாத்திரத்துலலாம் எதுவுமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த முழுவதுமான கோவில் பிரகாரம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து முழுவதுமாக வந்து பிளாஸ்டிக்காலேயோ இல்லை வந்து பிளாஸ்டிக் பாட்டில்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. அதே மாதிரி முக்கியமாக எந்த இடத்துலையுமே மண்பாண்டங்களை தவிர
ஸ்டீலோ அலுமினியமோ அது மாதிரியாக வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இயற்கையான முறையில் வந்து ரெடி பண்ணி சாப்பாடை பரிமாறக்கூடிய இந்த மண்டபம் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு மண்டபமும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து ஆனந்த பஜார்னு சொல்கிறாங்க. அதாவது முன்காலத்தில் வந்து விதவிதமாக வந்து சாமிக்கு பண்ண படையலை வந்து சாப்பிட்டு அதை விற்று ரெடி பண்ண இடம் தான் இது. இன்னமும் வந்து அதே மாதிரி என்ன மாதிரியான அந்த காலத்தில் வந்து பயன்பாட்டில் இருந்துச்சோ அதே மாதிரி இன்னமும் வந்து பயன்பாட்டில் இருக்கிறதுக்காகத்தான் வந்து ஆனந்த பஜார் அப்படின்ற பேர்லேயே வந்து இந்த 2 மண்டபமும் இன்னமும் அதே மாதிரி கண்டிஷனில் செயல்பட்டு இருக்கு. அது அங்கே வந்து அதிநவீனமெல்லாம் எதுவும் புகுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு துரிதமான இடம். நம்ம வந்து உள்ளே போனால் அதை நல்லா பார்க்கலாம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன ஆனந்த பஜாரில் வந்து பிரசாத விற்பனை வந்து எனி டைம் நடந்துகிட்ருக்கோம். அந்த பிரசாதங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு மக்கள் போடுற மீத உணவுப் பொருட்கள், அந்த இலைகள் இதெல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு டிராக்டரில் வந்து எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் இது. அ ஆனந்த பஜார் வந்து மேலே இருக்குது. ஸோ அங்கே சாப்பிட்டு போடக்கூடிய கழிவுகள் எல்லாம் வந்து டிராக்டரில் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கும் இந்த இடத்துல. இங்கே பரிமாறுறாங்கல்ல, இந்த உணவுலையும் வந்து ஒரு மிஸ்ட்ரி, ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, இங்கே வந்து பாத்திரம் வந்து அடுக்கடுக்கா வச்சு சமைக்கப்படும். அதில் வந்து மேலே இருக்கக்கூடிய பாத்திரத்தில் வந்து முதல்ல வெந்துரும்னும், கீழே இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக வேகும்னு சொல்கிறாங்க. இது வந்து இயற்கைக்கு நேர்மாறா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் இங்கே நிகழ்றதா சொல்கிறாங்க. அதே மாதிரி சமைக்கப்படக்கூடிய உணவு வந்து ஒருபோதும் வந்து குறைந்ததும் இல்லை, எல்லாருக்கும் சரிபாதியாக கரெக்டாக வரும்னு சொல்கிறாங்க. இந்த மிஸ்ட்ரி வந்து ரொம்ப அபூர்வமானது. இந்த பானை அடுக்குகளில் வந்து சமைக்கப்படக்கூடிய உணவு வந்து எப்பயுமே வந்து முதல்ல இருக்கக்கூடிய பானையில் தான் வந்து வேகும்ன்றது வந்து ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு குழப்பமடைகிற விஷயமா இருந்தாலும் ஒரு மிஸ்ட்ரி தான் இந்த இடத்துல. இந்த கிச்சனை பார்த்தாலே தெரியும், இங்கே எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் வந்தாலும் நவீன முறையில் வந்து உட்புகுத்தி, அதாவது கிச்சன் அமைப்பெல்லாம் மாற்றி இப்போ வர்ற மாதிரியான அமைப்பில் வந்து சமைக்கிறத வந்து இங்கே முழுவதுமாகவே தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயம். உள்ளே வந்து ரெடியான பிரசாதங்களை வந்து மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து கூடையில் தான் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறதும், அதே மாதிரி பிரசாதம் பரிமாறுறதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து இயற்கையான ரீதியாக ஒரு சொல்யூஷன் தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக வந்து இந்த இடம் பார்த்தீங்களா, அந்த தூண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தூணுக்கு உள்ளர வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து சாமி இருக்குது. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய மண்டபமும் வந்து அதை மறைத்து இருக்கக்கூடிய இந்த வெள்ளை மண்டபம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மண்டபம், அதாவது உள்ளேருந்து நுழைஞ்சு உள்ளர போகிற மண்டபம். ஸோ இந்த மாதிரி வந்து 3-4 அடுக்கில் வந்து உள்ளர போய் சாமி பார்க்குற மாதிரி அமைப்பு. நான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே காமிச்சேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து வந்து வருஷம் ஃபுல்லாக உள்ளர போய் அப்புறமேட்டுக்கு இந்த மண்டபத்தில் வந்து ஒரு இடத்துல உள்ளர போகிற பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே உள்ளே போயிட்டு சாமி பார்க்கறதுக்காக க்யூவில் போகிறது தான் வந்து நம்மளுடைய மெயின் தீம் இந்த இடத்துல. இந்த வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 4 வரிசையில் வந்து கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா. 1 2 3 4. இது வந்து முன் மண்டபம். இது முன் மண்டபத்துக்கு வழியாக வந்து உள்ளார போனால் 4 இதில் இருக்குது. இந்த இதுக்குள்ளே சாமி இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம போகலாம். அதாவது 2ஆம் மண்டபம் வரைக்கும் நம்மளை விட்டாங்க நைட்டு. உள்ளார மொபைல் அளவு இல்லைனாலும் நம்மளால் போக முடியல. இந்த மண்டபம் வரைக்கும் நம்ம போகிற மாதிரி சாமி இருக்குது. ஸோ அங்கே வரைக்கும் நம்ம போகலான்னு அலோவ் பண்ணாங்க. பட் இது வரைக்கும் போகிறதுக்கு வந்து அலோவ் நம்மளை பண்ணல. ஸோ இப்போ நான் நல்லா பக்கத்தில் இருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பூரி பகுதியை வந்து பழங்காலத்தில் வந்து கலிங்கம் சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து தமிழ் மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இந்த இது வந்து கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்தம்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு முன்னாடியும் இதே மாதிரியான ஒரு கட்டிட அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த தூண் நின்றுருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே வந்து கிருஷ்ணருடைய சின்ன உருவம், அதாவது அந்த பலராமர் மற்றும் கிருஷ்ணர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நோக்கி பார்த்த மேனிக்கே ஒரு உருவம் உட்கார வைக்கப்பட்டு இந்த கம்பம் வந்து நிறுவப்பட்டிருக்கிறது. அப்படியே தமிழ்நாடு கோவில் சாயலில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை குறிக்குது. அனந்தவர்மன் சோத கங்க தேவர், அதாவது கங்கா வம்சத்தைச் சேர்ந்த ஒரு அரசரால் தான் வந்து இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் முழுமை பெற்றதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சோழர்கள் தங்களுடைய ஆட்சி இடங்களை வந்து வங்காள விரிகுடா வரைக்கும் வந்து விரிவுபடுத்தி வச்சுருந்தது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனாலேயே இந்த கோவிலில் வந்து முக்கால்வாசி இடங்கள் பார்த்திங்கன்னாக்கா, அதாவது தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கட்டடக்கலையை வந்து முழுவதுமாக வந்து இந்த கோவிலில் நிறைய இடங்களில் பார்க்க முடியும்.
இந்த 4 கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சைடில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடக்கலை அமைப்புலையும், பின்னாடி இருக்கக்கூடிய கோபுரம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரி ஜெகநாதர் கோயில் அமைப்பில் இருக்கக்கூடிய கலையையும் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் அது நமக்கு. கலிங்கத்து பரணி என்று சொல்லக்கூடிய காவியம் வந்து உலக புகழ் பெற்றது. அதே மாதிரி கலிங்கம் அப்படின்ற ஒரு போர், அதாவது கலிங்கத்து போர் அப்படின்னு சொல்கிறதும் வந்து இன்றைய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராக கருதப்படுது. அதுக்கப்புறம் தான் வந்து கௌதம புத்தர் வந்து புத்த மதத்தை தழுவியதாகவும் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சில கதைகள் இருந்தாலும், நம்ம குறிப்பாக சொல்ல வர்றது இந்த சோழர்கள் காலத்தில் வந்து கலிங்கம் வரைக்கும் அந்த வணிக தொடர்பு இருந்ததை வந்து சுட்டி காட்டப்படுது. ஸோ கலிங்கம் வரைக்கும் வணிக தொடர்பு இருக்கும்போது அந்த கட்டிடக்கலையும் வந்து தமிழ்நாட்டில் இருந்து முக்கால்வாசி போயிருக்கிறதுனால இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் தென்னிந்திய கலையோடு ஒத்துப்போகுது. இந்த கலிங்கத்து மேலே முதல்ல போர் தொடுத்த தமிழ் மன்னர் அப்படின்னு யார் சொல்லலாம்னு சொன்னால் கரிகால சோழனை குறிப்பிடுறாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்து வட இந்திய பகுதிகளுக்கு படையெடுத்தவர் வந்து கலிங்கத்து மேலேயும் வந்து படையெடுத்து வெற்றி கண்டவர் அப்படின்றது இலக்கியங்களையே குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த மண்டபம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மண்டபத்துக்கு அருகாமையில் தான் வந்து நம்ம அந்த அனந்த பஜாரில் வந்து சாப்பாட்டு பொட்டணங்களை வந்து வாங்கிக்கிட்டோம்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த கோவிலுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த இடத்துலையே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இங்கே நின்றோம்னா வந்து நம்ம முன்னாடி முன் வளாகத்தில் நம்ம உட்கார்றதுக்கு ஒரு இடம் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் உட்காந்துருப்பேன் பாருங்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து நல்லாவே பார்க்கலாம். அதே மாதிரி கோவிலுக்கு உள்ள சாமி கும்பிட்டு வந்து இந்த பகுதியில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்துட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வந்தோம். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான மனநிலை இருந்துச்சு. இந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்ததுன்றது வந்து நம்ம கோவிலுக்கு வரும்போதும் போகும்போதும் இந்த இடத்துல அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு சில பேட்டரி கார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து கோவில் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்காக இங்கே வந்து இருக்குது. நம்ம வந்து எங்களுக்கு தெரியாது, நாங்கள் உள்ளே வரும்போது நாங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி பேட்டரி காரில் வந்து வராமல் ரெகுலராக வர்ற ஆட்டோ ஓட்டுறவங்கள்ட்ட இருக்க பேட்டரி காரில் வந்து கோயிலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி வாகனங்களில் வந்து கோயில் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாகவே பயணிச்சுக்கலாம். குறிப்பிட்ட நபர்களை வந்து ஏற்றிக்கிட்டு கோவில் வரைக்கும் விடுவாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட நபர்களை ஏற்றிட்டு கோவிலேருந்து குறிப்பிட்ட தூரம் வந்து விடுவாங்க. ஸோ இந்த இடம் தான் அது. இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், இந்த வண்டிகள்லாம் இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம தனியார் வண்டியில் தனியார் மூலமாக வரக்கூடிய பேட்டரி காரில் உள்ளே வந்தாலும் இந்த இடத்தோட நம்மளை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து நடந்து போகணும், இல்லைனா ஃப்ரீயாக போகக்கூடிய இந்த வண்டிகளில் ட்ராவல் பண்ணி நம்ம கோவில் வரைக்கும் போகலாம். இந்த விஷயம் எங்களுக்கு வந்து இங்கே வந்த பிறகு தான் 2ஆவது டைம் வரும்போது தான் தெரிஞ்சது. இன்கேஸ் நம்மகிட்ட வந்து ரெகுலரான 2 வீலர் இருந்துச்சுன்னா போதும், அந்த 2 வீலரில் வந்து இந்த பகுதியில் வருதுன்றது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நைட் நேரத்தில் வந்து இந்த பேட்டரி காரே இருந்தாலும் வந்து டிராஃபிக் வந்து அதிகமாகிடுச்சுன்னா இந்த பகுதியில் போகிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். பகல் நேரத்தில் வந்திருக்கிறதுனால நம்ம வந்து மதியான டைமில் ஈஸியாக ஃப்ரீயாக அந்த பக்கத்தில் ட்ராவல் பண்ணி வரோம். ஸோ இந்த பகுதியில் ஒரு இடத்துல இறக்கி விட்ருவாங்க இல்லையா, அங்கேருந்தே வந்து அந்த கோவில் கோபுரம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், மெயின் கோபுரம். ஸோ பீஸ்ஃபுல்லான ட்ராவலாக இருந்துச்சு இந்த பகுதியில். இந்த இது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் தான் வந்து கோவில் கோபுரத்தை வந்து பார்த்துக்கிட்டே உள்ளர போகக்கூடிய என்ட்ரன்ஸ் பகுதி. நம்ம முன்னாடியே இந்த இடத்துல ஏற்றப்பட்ட கொடிகள், அப்புறம் வந்து இந்த இடத்துடைய மிஸ்ட்ரி, இது எல்லாத்தையுமே பார்த்தோம். அதே மாதிரி ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி வண்டியில் வராமல் நம்ம வந்து மிதிவண்டி ரிக்ஷாவில் வந்து பண்ணலாம். இரவு நேரத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வீதிகளில் வந்து நம்ம ரிக்ஷா பயணம் பண்ணுறது என்பது வந்து ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும் இந்த பகுதியில். அதே மாதிரி ஆனால் என்னதான் இருந்தாலும் மனிதனால் வந்து அந்த ரிக்ஷா மிதித்து போகிறதுன்றது வந்து ஒரு சங்கட்டமான விஷயமா இருந்தாலும் இந்த பகுதி மக்கள் வந்து ரிக்ஷாவில் போகிறதுக்கு வந்து இவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ கொஞ்சம் வயசான ஆள் தான் நம்மளை வந்து உட்கார வச்சு மிதிவண்டியில் வந்து ஏற்றிட்டு நம்மளை கூப்பிட்டு போய் விட்டார். சொற்பமான தொகையை வந்து ஒரு 50 ரூபாய் வாங்கிக்கிட்டாரு. வெயிட்டை வந்து இன்னொருத்தரை இருந்தாலும் நான் ஏற்றிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுட்டு இந்த ரிக்ஷாவில் வந்து ஏற்றிட்டு போனதும் வந்து ஒரு மிகச்சிறந்த அனுபவமாக இருந்துச்சு.
அடுத்ததாக வந்து இந்த ரிக்ஷா பயணங்களை விட்டுட்டு நம்ம வந்து பூரி கடற்கரை பகுதியை வந்து பார்த்தே ஆகணும். ஏன்னா பூரி கடற்கரை பகுதிகள் வந்து ரொம்பவும் அலைகளால் ஆர்ப்பரிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த பீச்சை வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பூரி ஜெகநாத் வந்து குளிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது சக்கர தீர்த்தம் அப்படின்ற ஒரு இடம் இது. இந்த இடத்துல தான் மக்கள் எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் போய் இந்த இடத்துல போய் குளிக்கிறதுக்காக வந்திருக்கோம். பயங்கரமான கடல் சீற்றத்தோட அலைகள்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து சும்மா முன்னாடி நின்றுட்டு குளிச்சுட்டு போயிடணும், அந்த மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி நமக்கு பின்னாடி இந்த சேர் போட்டு இதெல்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து காட்ஸு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக. இப்போ இந்த பகுதியில் தான் நம்ம போய் குளிக்க போகிறோம். இதுதான் வந்து பூரி கடற்கரை பகுதி, பூரி பீச்சு. அதாவது இந்தியாவோட மேற்கு வங்காளம் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ வெஸ்ட் பெங்கால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல் பகுதியோட ஒரு பகுதி தான் இந்த பீச்சு. ஸோ இங்கே வந்து அந்த கடல் அலைகள் வந்து சீற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பகுதியிலேருந்து ஏதாவது பறவைகள் பறந்தாலும் மேலே ஏதாவது விமானங்கள் பறந்தாலும் அதோட நிழல் வந்து இந்த பீச்சில் விழுகிறது வந்து இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு மிஸ்ட்ரியான விஷயம். ஆனால் நான் குளிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் எதுவும் இந்த பகுதியில் வந்து பறக்கலை. ஸோ பீஸ்ஃபுல்லாக வந்து மக்கள் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலைகள் வந்து வடக்கு தெற்கு தெற்கு வடக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மாறி மாறி அடிக்கும் ஒரு சில டைமில் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த பகுதியில் வந்து பீஸ்ஃபுல்லாக மக்கள் குளிச்சுட்டு இருந்தாங்க. கூட சேர்ந்து நாங்களும் குளிச்சுட்டு இருந்தோம். எல்லா நேரத்துலையும் வந்து பீச்சில் குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி மறுக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சீற்றம் கம்மியான இருக்கக்கூடிய டைமில் வந்து நம்மளை குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இதை தவிர வந்துட்டு இந்த பீச்சில் வந்து பல மிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மேலே வந்து ஏதாவது ஒன்று தூக்கி போட்டோம்னா மித்த கடற்பகுதியில் வந்து ரிட்டன் வந்துடும். ஆனால் இதில் வந்து ரிட்டன் வராது. கீழே வந்து ஆழி பாறைகள் இந்த மாதிரியெல்லாம் நிறையா மிஸ்ட்ரி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்த. இந்த இடம் வந்து குண்டிச்சா பக்த நிவாஸ்னு சொல்லிட்டு நமக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்த இடம். இந்த பக்கத்தில் வந்து ஒரு வளாகம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம யாத்திரை குழுவில் வந்தவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இது வந்து நம்ம வேலுக்குடி ஐயா வந்து உபன்யாச நிகழ்ச்சி தான் இது. இதுக்கு வந்து பக்தர்கள் ஆகிய நாங்கள் வந்து எல்லாருமே வந்து நிறையா பேர் ரொம்ப நேரமாக காத்திருந்து உட்காந்து அதை கேட்டுட்டு, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்கலாம் வந்து இங்கே உட்காந்துருந்தாங்க. ஒரு சிலர் கோவிலுக்கு போனவங்க போயிட்டு அப்புறமேட்டுக்கு வந்திருந்தாங்க. அது மாதிரி இந்த இடம் வந்து பக்தர்கள், அதாவது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த பஸ்ஸில் வந்திருந்த மக்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து இந்த வேறு மாநிலத்தில் ஒன்று கூடி அந்த உபவாச கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுன்றது வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயமா இருந்துச்சு. இந்த உபன்யாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாண நிகழ்ச்சியும் அரங்கேறியது. அதுவும் மிகச்சிறந்ததாக இருந்துச்சு. அதைத்தான் நீங்கள் பார்த்துட்டு இப்போ. பூரி ஜெகநாதர் கோவிலை பற்றின முழுமையான தகவல்கள் இந்த வீடியோ பதிவுகள் மூலமாக ஓரளவுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் டு ஆல்.